இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்த ஹுத்பாவின் தலைப்பு நயவஞ்சகக்காரர்களை விட்டு எச்சரிப்பதாகும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி ஒரு ஹதீஸை கொண்டு ஹுத்பா ஆரம்பித்தார்கள். முனாஃபிக் என்பவன் ஒரு ஆட்டை போல, அங்குமிங்கும் பாயக்கூடிய ஒரு ஆட்டை போல, சில சந்தர்ப்பத்தில் இங்கு இருப்பான், சில சந்தர்ப்பத்தில் மற்ற கூட்டத்தோடு இருப்பான். இது முனாஃபிக்குடைய பெரிய அடையாளம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நிஃபாக் தனத்தை நயவஞ்சகத்தனத்தை பயப்படுங்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஒரு முஃமின் எப்போதுமே நயவஞ்சகத்தனத்தை விட்டும் பயந்தவராக இருப்பார், முனாஃபிக் நயவஞ்சகத்தை விட்டும் பயமற்றவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்னுடைய சமூகத்துக்கு ஏற்பட்ட சோதனை பிரச்சினை இவைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால் நயவஞ்சகத்தன்மை தான். எல்லா விதமான சோதனைகள் பிளவுகளுக்கு பின்னாலும் முனாஃபிக்குகள் தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முனாஃபிக்குகள். இன்று எங்களுடைய பிலஸ்தீனுடைய இவ்வளவு பெரிய பிளவுக்கும் பிரச்சனைக்கும் காரணம் முனாஃபிக்குகள். ஆடுகளை போன்று புலித்தோள்கள் போத்திய, அதாவது பசுத்தோல் போத்திய புலிகள் என்று சொல்வதைப் போல அவர்கள் ஆடுகளுடைய தோள்களை அணிந்தவர்களாக இருப்பார். உள்ளம் நரியை போன்றிருக்கும், ஓனாயை போன்றிருக்கும் முனாஃபிக்குகள். மோமின்களே, இப்படியான முனாஃபிக்குகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும். அவரோடு சேர்ந்து நடக்கவும் வேண்டாம். அவருடைய திட்டங்களை விட்டும் அவருடைய குறிக்கோள்களை விட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் உங்களுடைய முதலாவது விரோதிகள், பயங்கரமான விரோதிகள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். எங்கிருந்தாலும் சரி, சூரா தௌபா 30வது வசனம். அல்லாஹ் அவர்களை சபிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முனாஃபிக்குகளை அடக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உம்மத்துக்கு சரி செய்யக்கூடிய ஒவ்வொரு முனாஃபிக்கையும் அல்லாஹ் அடக்கக்கூடியவனாக அழிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். இந்த சமூகத்தை பசியில் போட்ட, இந்த சமூகத்தை அச்சமூட்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய விடயத்திலே கூட்டாகக்கூடிய இந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவனாக, கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அடியார்களே, முனாஃபிக்குகளுடைய அடையாளம் நிறைய இருக்கிறது. காலங்களுக்கு ஏற்றவாறு அந்த அடையாளங்கள் வித்தியாசப்படும். அவர்கள்தான் அந்த வதந்திகளை பரப்பக்கூடியவர்களாகவும், முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டம் திட்டக்கூடியவர்களாகவும், நாத்திக சிந்தனை கொண்டவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் அப்படித்தான் செயல்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்களாம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடாது. ஏன் அப்படி இருந்தால் தான் அந்த சஹாபாக்கள் நபியை விட்டும் செல்லுவார்கள், விட்டு போவார்கள். சூரா முனாஃபிகூன் 7வது வசனம். ஒரு பிலஸ்தீனிய ஒரு உதாரணம் சொல்கிறது. என்ன உதாரணம்டா, அவர்கள் அந்த யூதர்கள் எப்படி அந்த 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 முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள், கொலை செய்து விட்டு கொலை செய்யப்பட்டவனுடைய ஜனாசாவிலும் வந்து கலந்து கொள்வார்களாம். அவர்கள் ஜனாசா வீடுகளுக்கு சென்று ஆறுதலும் சொல்வார்களாம், அவர்களே கொலை செய்து விட்டு. இவ்வளவு மோசமானவர்கள் இந்த முனாஃபிக்குகள். அவர்கள் குஃப்ரை உலகத்தை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தன்மை என்னவென்றால், அதுதான் இன்று எங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஜந்தகா என்று சொல்லக்கூடிய மதம் மாறியவர்கள். அல்லாஹ் இப்படியான முனாஃபிக் தன்மையை விட்டு எங்களை பாதுகாப்பாய். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நயவஞ்சகத்தன்மை என்பது மோசமான தன்மையாகும். பத்ர் யுத்தத்துக்கு பின்னர் உலகத்தில் ஏற்பட்ட ஒரு ஒன்று தான் இந்த நயவஞ்சகத்தன்மை என்பது. வரலாற்று நடுகளில் அது பெருகி கொண்டு போகிறது. எங்களுடைய வரலாறு அவருடைய அந்த கெட்ட பண்புகளுக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் தான் உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய பேரப்பிள்ளைகள். இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இவர்கள் தான் நயவஞ்சகத்துடைய அஸ்திவாரம். பதவி ஆசை பிடித்தவர்களாக, பொருளாசை பிடித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த முனாஃபிக்குகள் மேற்கத்தியவாதிகளுடைய அடிமைகளாக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யர்கள், மோசடிக்காரர்கள், கோழைகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்ன சத்தம் ஏற்பட்டாலும், என்ன குர்ஆனுடைய வசனம் இறங்கினாலும் அல்லாஹ் எங்களை பற்றி பேசுகிறானோ என்று சொல்லி பயப்படுவார்கள் முனாஃபிக்குகள். சூரா முனாஃபிகூன் 4வது வசனம். பிலஸ்தீனுடைய விஷயத்திலே பொய்யைத்தான் சொல்வார்கள். நாவினால் ஒன்றை பேசுவார்கள், கரங்களினாலும் உள்ளத்தினாலும் காஃபிர்களோடு இருப்பார்கள். எனவே
அவர்களை எப்போதும் நீங்கள் பழிக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பார்த்து அவர்கள் சந்தோஷமடைவார்கள். சிறுவர்கள் கொல்லப்படுகின்ற போது சந்தோஷமடைவார்கள். முஸ்லீம் பெண்கள் மீது வன்முறை காட்டப்படுகின்ற போது சந்தோஷமடைவார்கள். முஸ்லீம்களுடைய ஊர்கள் அழிகின்ற போதெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். இது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தை பார்த்து கூட முனாஃபிகீன்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நல்லவர்கள் மௌத்தாகின்ற போது அந்த முனாஃபிகீன்கள் சந்தோஷம் அடைவார்கள். அந்த முனாஃபிகீன்களுடைய ஊடகம் எப்போதும் நாடகங்கள், அதே போன்று கீழ்த்தரமான நிகழ்ச்சிகளை கொண்டதாக அவருடைய ஊடகங்கள் காணப்படும். வழிகெடுக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்டதாக இருக்கும். அல்லாஹ்வோடு ரசூலோடும் அவர்கள் போர் செய்வார்கள். பிலஸ்தீனுடைய விடயத்தை அவர்கள் கவனம் கொடுக்க மாட்டார்கள். மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை பரிகாசம் செய்வார்கள். இஸ்லாம் அது முஸ்லீம் இடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அளவுக்கு இஸ்லாம் ஒரு மோசமான ஒன்றாக அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே காட்டுவார்கள். மொமின்களுக்கு கெடுதி ஏற்பட வேண்டும் என்று எப்போது எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். எனவே முனாஃபிக்கீன்களோடு தோழமை கொள்ள வேண்டாம். அவர்களை நீங்கள் உங்களுடைய மறைவான உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஈமான் கொண்ட சூரா ஆல இம்ரான் 118 வசனம், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லீம் அல்லாத இந்த முனாஃபிகீன்களை உங்களுடைய தோழர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு கெடுதியை உண்டாக்க வேண்டும் என்ற விடயத்திலே அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதை ஆசைப்படுவார்கள். அவருடைய வாயிலே விரோதங்கள் வெளியாகும். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதம் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய விரோதத்தை விட பயங்கரமானது. நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் உண்மையான அறிவாளிகளாக இருந்தால் உங்களுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துவோம். சூரா ஆல இம்ரான் 118 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையாளர்களே, முனாஃபிகீன்கள் எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் உண்மையில் அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க, சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய வரிசையில் அவர்கள் முதலாவது வரிசையில் இருப்பார்கள். மார்க்கத்துக்கு உதவி செய்வதற்காக அல்ல, முஸ்லீம்களை நேசிப்பதற்காக அல்ல, மாறாக முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுடைய விரோதிகளுக்கு உங்களை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி உங்களோடு சேர்ந்து வாழ்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், அவர்கள் உங்களுடைய விரோதிகள், அவர்களை நீங்கள் விரோதிகளாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். சூரா முனாஃபிகூன் 4 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் முனாஃபிக் தனத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்று அவர்கள் நிஃபாக் தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நல்ல நல்ல ஆடைகளை, கோட் ஷூட்களை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நல்ல அழகான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கைகளுக்கு கீழால் மிகப்பெரிய நல்ல வாகனங்களை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நீங்கள் அவர்களை கண்டால் அவருடைய உடம்பு உங்களை ஆச்சரியப்படுத்தும். சூரா முனாஃபிகூன் 4 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முனாஃபிகீன்கள் எப்போதும் வதந்திகளை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லீம்களோடு சேர்ந்து நடக்காமல் இருப்பதற்காக வேண்டி பொய் காரணங்களை எல்லாம் சொல்வார்கள். குறிப்பாக சோதனைகள் ஏற்படுகின்ற போது மெதுவாக வழுகிச் சென்று விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் பல எண்ணங்களை கொள்கிறார்கள். சூரா அல்-அஹ்ஸாப் 10 வசனம். முஃமின்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நிச்சயமாக முஃமின்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஸ்வத்துல் அஹ்ஸாபிலே மோமின்கள் நினைத்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று. ஆனால் முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், இல்லை, மோமின்கள் அழிந்து விடுவார்கள் என்று நினைத்தார். அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமாக முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். சூரா அல்-அஹ்ஸாப் 25 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்களை அல்லாஹ்வுடைய கோபத்திற்காரர் அல்லாஹ் அவர்களை திசை திருப்பி விட்டான். நலவுகளை அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் மோமின்களுடைய விடயத்திலே, மோமின்களுக்கு யுத்தம் செய்கின்ற விடயத்திலே, யுத்தத்துடைய விடயத்திலே போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிறான். சூரா அல்-அஹ்ஸாப் 25 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, பொறுமைசாலிகளே, இந்த காலத்திலே முனாஃபிகீன்கள் தலைவர்களாக மாறிவிட்டார். அவர்களுக்கென்ற நிறுவனங்கள், அவர்களுக்கென்ற கேந்திர ஸ்தலங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கெடுதியை ஏவுகிறார்கள், நன்மையை தடுக்கிறார்கள். காஃபிர்களோடு தோழமை கொள்கின்ற விடயத்திலே தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் பயப்படுகிறோம், எங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் என்று. சூரா அல்-மாயிதா 82 வசனம். ஈமான்தாரிகளுக்கு மத்தியிலே மோசமான பாவமான விடயங்கள் பரவ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அவர்கள் தான் உண்மையிலே முஸ்லீம்களுடைய விரோதிகள். உம்மத்துக்கு ஏற்பட்ட சாவக்கேடு, அவர்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள், தொடர்பை துண்டித்து விடுங்கள், உங்களோடு அவர்களை சேர்க்க வேண்டாம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் விவாதங்களில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தங்களுக்கு தானே துரோகம் செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துரோகிகளையும் பாவிகளையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே அவர்களோடு உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் விவாதங்களிலும் கூட ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, முனாஃபிகீன்களுடைய அந்த சூழ்ச்சி உங்களுக்கு தெரியும்.
வரலாற்றை பாருங்கள். வரலாறு அது கருப்பால் அவர்களுக்கு ஒரு இருளான ஒரு வரலாறு இருக்கிறது. முஸ்லிம்களோடு விரோதம் கொள்ளக்கூடிய வரலாறு இருக்கிறது. மார்க்கத்தின் மீது விரோதம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கினால்தான் ஒரு விடயத்தை முழுமையாக எங்களால் விடயத்துடைய எப்படி என்று புரிந்து கொண்டால்தான் அது எங்களுக்கு சரியாக விளங்க முடியும். அவருடைய நயவஞ்சகத்தனத்தை விட்டு கவனமாக நீங்கள் இருங்கள். சில போது அவர் முஸ்லிக்கீங்களோடு இருப்பார்கள், சில போது வேதக்காரர்கள் யஹூதி நசாராக்களோடு இருப்பார்கள். அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் போது அவருடைய தலைவன் இப்னு அபி பஸ்லஸ் என்று சொல்லக்கூடியவன் முஸ்லிம்களோடு இருந்து விட்டு முஸ்லிம்களை விட்டு சென்று விட்டான், ஒப்பந்தத்தை மீறிவிட்டான். தபூக் யுத்தத்துடைய நேரத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் ஒருவர் சொன்னான், மொமிகளை பார்த்து மொமிகளை தோற்கடிப்பதற்காக வேண்டி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமர்களோடு போர் செய்வார்கள். அல்லாஹ்வே சத்தியமாக நான் முகமதுடைய தோழர்களை நான் பார்க்கின்றேன், அவர்கள் கயிறுகளினால் தங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், மோமின்கள் கோழைகள் என்று அந்த முனாஃபிக்கீன்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முனாஃபிக்கீன்களை விட்டு யார் ஒதுங்கி நடந்தார் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் குர்ஆன் அந்த முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னார்கள், யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நபியிடத்தில் சொன்னார்கள், யாரை சொல்ல எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மனைவி மக்களை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது என்று யுத்தங்களில் கூட கலந்து கொள்ளாமல் தன் மெதுவாக பலிகி செல்லக்கூடியவர்கள். சூரா அல்-அஹ்ஸாப் 13வது வசனம். இன்று அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த விஷயத்தை கடுமையாக கண்டிக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட விடயங்களை அற்பமாக கருதி கேவலமாக கருதி வாயால் வெறுமனே நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக இந்த யூதர்களுடைய உண்மை தன்மை அல்லாஹ் இந்த முனாஃபிக்கீன்களுடைய அல்லாஹ் உண்மை நிலையை அல்லாஹ் கட்டாயமாக வெளிப்படுத்துவான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒதுங்கி நபி அவர்கள் உதவி செய்யாமல் இருந்தவர்கள் தான் இந்த முனாஃபிக்கீன்கள். ஏனைய நூற்றாண்டுகளிலே தற்போது வாழக்கூடிய காலங்களிலும் சரி முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் பரவுவதற்கு தடையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவருடைய வாயினால் விரோதம் வெளிப்படுகிறது, ஆனால் உள்ளத்தில் இருக்கின்ற விரோதம் அதைவிட பயங்கரமானது, அதைவிட பெரியது. ஆல இம்ரான் 118 அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் கஸாவுடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு நன்மாராயம் சொல்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, யா அல்லாஹ் முனாஃபிக்கீன்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேண்டிக் கொண்டார்கள், முனாஃபிக்கீன்களுக்கு நபி அவங்க ஷஃபாத் செய்யக்கூடாது என்று. இந்த கஸாவுடைய பெண்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை மறுமையில் கூட அந்த ஹவுதுல் கௌசருக்கு பக்கத்தில் கூட இந்த முனாஃபிக்கீன்களை சேர்க்க மாட்டார், முனாஃபிக்கீன்களுக்கு ஷஃபாத் செய்ய மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தில் ஒருவராக முனாஃபிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பார்க்கவும் மாட்டார்கள். இது அவர்கள் எப்படி கிடைக்கும்? ஏன் அப்பாவிகளை பசியோடும் பட்டினியோடும் போட்டிருக்கிறார்கள். தாகத்துக்கு கூட தண்ணீர் கொடுக்காமல், தாகத்தை தீர்ப்பதை கூட தண்ணீர் இல்லாமல் பட்டினியிலே போட்டிருக்கும் போது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் கொடுப்ப அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு முன்னால் தீர்ப்பு வழங்கி விட்டான். முனாஃபிக்கீன்கள் அடித்தட்டில் நரகத்துள் கூட அடித்தட்டில் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் இப்படியான முனாஃபிக்கீன்களை விட்டு இடத்திலே பாதுகாப்பு தருகிறோம் என்று ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று இரண்டாவது ஹுத்பாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வசனம் சொல்ற, நபி உங்களுக்கு சூழல் சில முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்கள் மதீனாவாசிகளிலும், அவர்கள் நிஃபாக்கில் நயவஞ்சகத்தனத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவர்களை அறிவோம், மறுமையில் அவர்களை நாங்கள் இரண்டு தடவைகள் தண்டிப்போம், பிறகு மறுமையில் அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது. சூரா தௌபா 106 வசனம். அல்லாஹ்வுடைய அடி அந்த வசனம் முனாஃபிக்கீன் மதீனாவுக்கு சூழல் வாழ்ந்த முனாஃபிக்கீன்களுடைய விடயத்தில் இந்த வசனம் இறங்கியது. மதீனாவிலும் வாழ்ந்த முனாஃபிக்கோட விஷயத்தில் இறங்கி அவர் நிஃபாக்கில் நயவஞ்சகத்தனத்தில் உறுதியாக இருந்தார்கள், தௌபா செய்யவில்லை. எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அவர் சொல்கிறான், இந்த ஆயத்து உண்மையிலே இன்று எங்களுடைய இந்த பிலஸ்தீனுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய முனாஃபிக்கீன்களுக்கும் பொருந்தும். அவர்கள் நயவஞ்சகத்தனத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், எங்களுடைய எல்லா சோதனைகளை பார்த்தும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஒருபோதும் எங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்கள் எங்களை விட்டு ஒதுக்கிச் செல்கிறார்கள். இது முற்காலத்து முனாஃபிக்கீன்களுக்கும் இது பொருந்தும், இப்போது இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்களுக்கும் பொருந்தும். 2 தண்டனைகள் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கின்றான். ஒன்று உலகத்திலே, அது நோய்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான், சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிக்கீன்களை உலகத்திலே சோதிக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்துகின்றோம். எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை காட்ட வேண்டும். 2வது தண்டனை அது மறுமையில் கபரிலே கிடைக்கக்கூடிய தண்டனை, மறுமையிலே கிடைக்கக்கூடிய தண்டனை. அந்த நாள் அவர்களுக்கு மனிதர்களோ ஜின்களோ யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் என்ற விடயத்தை ஹத்தீபா ஞாபகப்படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே,
இந்த நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தன்மையுடைய அந்த அந்த அதனுடைய வகைகளில் ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் காணப்படக்கூடிய பயங்கரமான நயவஞ்சகத்தன்மை என்னவென்றால், அதாவது யூதர்களோடு சேர்ந்து அந்த பூசிக்கொண்டு செல்வது, எல்லா விடயத்திலும் அவரோடு இணைந்து போவது, காபிர்களோடு சேர்ந்து போவது, நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களோடு சேர்ந்து போவது. அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவை வைத்துக் கொள்வது. இந்த முஸ்லீம்களில் சில பேர் முஸ்லீம்களை புறக்கணித்து முஸ்லீம் அல்லாதவர்களோடு மாத்திரம் உறவை வைத்துக் கொள்வது. அதே போன்று கடமைகளை செய்யாமல் ஒதுங்கி செல்வது. அதே போன்று சுன்னத்தான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடாமல் இருப்பது. ஏன்? உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுவையும் ரசூலையும் மறுமையும் விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே குஃப்ரை ஏற்றுக்கொள்வதும் குஃபர் தான். அதே போன்று பாவத்தை அங்கீகரிப்பதும் அது பாவம்தான். பாவமான காரியத்தை அங்கீகரிப்பதும் அதை செயல்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்துக்கு அவசரமாக கொண்டு வந்து விடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய, எங்களுடைய இந்த பிலஸ்தீன் மக்களுக்கு ஏற்படக்கூடிய விடயம், அல்லாஹ் எங்கள் மீது பழி வாங்கவில்லை, மாறாக அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான். சோதனைகளுக்காகத்தான் அல்லாஹ் இப்படியான தண்டனைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு சூழல் வாழக்கூடிய எத்தனை பேர்கள் நயவஞ்சகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தாமல், முஸ்லீம்களுக்கு அவருடைய அழுகையை பார்த்து அழாமல், முஸ்லீம்களுடைய உணர்வை கூட அவர்கள் சிந்தித்து பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது இவருடைய நயவஞ்சகத்தனத்துடைய, இவர்கள் தௌபா செய்யவில்லை என்ற அல்லாஹ்வுடைய தண்டனை இவர்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும், நயவஞ்சகத்தனத்தின் விளைவாக என்பதை ஹத்தீப் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையாளர்களே, சில பேர்கள் இன்று நல்ல வைபவங்கள் நடக்கின்ற போது நபி அவங்களோட சுண்ணத்தை விட்டு விடுவார்கள். பாவமான விடயங்களை, பிதுஅத்துக்களை செய்வார்கள். இசையை கேட்பார்கள். அதாவது ஆபாசமாக பெண்கள் ஆடை அணிந்திருப்பார், ஆண்கள் பெண்கள் கலப்பு. அதே போன்று இன்று வலிமா என்று சொல்லக்கூடிய சுண்ணத்து விடுபட்டு விட்டது. அதுக்கு மாற்றமாக இன்று எத்தனையோ உணவு முறைகள் இருக்கின்றன. அதே போன்று சில மியூசிக் இசை கச்சேரிகளை, திருமணத்துடைய இரவுகளை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டிய இசை கச்சேரிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். இவர்கள் பாவங்களை வெளிரங்கமாக செய்கிறார்கள். பாவங்களை செய்து அதை பரப்புவதை கொண்டு அவர்கள் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான். இவர்கள் முனாஃபிக் இல்லை என்றால் இவர்கள் மனநோயாளிகள், பாவிகள், மனநோய் பிடித்தவர்கள் என்று ஹத்தீப் ஞாபகப்படுத்தினார்கள். இவர்கள் ஈமான் விட்டும் தூரமாக்கப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு வெட்கமில்லை என்ற விரும்பியதை செய்துவிடு. எனவே இப்படியான வெளிரங்கமான பாவங்களை செய்யக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கூட்டத்திலே அதாவது இந்த கூட்டத்திலே ஆகிவிட்டார்கள் என்று இவர்கள் பயப்படக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் முஃமின்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்தவில்லையோ அவர் முஃமினே கிடையாது. இவர்களுக்கு உள்ளம் இல்லையா, மனிதநேயம் இல்லையா? இது போன்றவர்களுக்கு சமூக ஒற்றுமை, ஐக்கியம் என்றால் என்னவென்று தெரியாதா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நேசிப்பதன் மூலமாக கிடைக்கின்ற பயன் என்னவென்று இவர்களுக்கு தெரியாதா? இவர்கள் இப்படியான அன்பை பற்றி கேள்விப்படாதவர்களாக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவர்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமானவர்களாக, பராமுகமானவர்களாக இருக்கிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பொடுபோக்கை விட்டு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்துடைய நோயை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். உள்ளத்துக்கு ஈமான் என்ற மருந்தை கொண்டு மருந்து செய்யுங்கள். நஃப்ஸோடு போராடுங்கள், முஹாசபா செய்யுங்கள். உங்களிடத்திலே கேள்வி கணக்குகளை கேட்டுக்கொள்ளுங்கள். முனாஃபிக்குகளுடைய செயல்களை செய்ய வேண்டாம். முனாஃபிக்குகளுடைய பேச்சுக்களை பேச வேண்டாம். பள்ளிவாசல்களிலே சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அதே போன்று பள்ளிவாசலில் சத்தத்தை உயர்த்துவது என்பது மிக மோசமான இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றமான முரணான ஒரு விடயமாகும். மஸ்ஜித் அக்ஸா இன்று அதனுடைய மிம்பர் அறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சுற்றுச்சூழல் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அங்கு வராமல் அது மஸ்ஜித் அக்ஸாவை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுடைய அடையாளம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய எதிர்காலம். அல்லாஹ் அதை அந்த பூமியை பறக்க செய்திருக்க. எனவே மஸ்ஜித் அக்ஸாவோட எப்போதும் இருங்கள். உங்களுடைய வரிசையாக வந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்காக போராடுங்கள். தொழுகையில் நீங்கள் உறுதியாக இருங்கள். எப்போதும் தொழுங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விடயங்களை பள்ளிவாசலில் பேசக்கூடாது. யார் பள்ளிவாசலில் திருமண வைபவங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனால் பள்ளிவாசலுடைய அந்த புனிதத்துவத்தை பேண வேண்டும். அழகுறை ஆடைகள் அணிந்து கொண்டு வரக்கூடாது. போட்டோக்களை பிடிக்கக்கூடாது. இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றமான விடயங்களை செய்யக்கூடாது. மஸ்ஜித் அக்ஸா என்பது திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபம் அல்ல.
இது அல்லாஹ்வுடைய ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு பூமி. அதனால் கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட இடமாக இருக்கிறது. என்னுடைய உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். இதை ஒரு வெறுமனை வைஃபோ நடத்தக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி என்னுடைய புனிதத்தன்மையை நீங்கள் நாசமாக்கி விட வேண்டாம். ஈமானை விட்டு வெளியேறிவிட வேண்டாம். முனாஃபிக்குகளோடு சேர்ந்து விட வேண்டாம். நீங்கள் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். முஃமின்களோடு சேர்ந்திருக்கிறீர்களா, முனாஃபிக்குகளோடு சேர்ந்திருக்கிறீர்களா? நயவஞ்சகத்தனத்தை விட்டு நீங்கள் நீங்கி விட்டீர்களா? எங்களுடைய முன்னோர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி. அபூ தர்தா சொல்வார்கள், ஒரு முஃமின் ஒரு மணித்தியாலத்திலே அவன் மாறிவிடுவான். அவனிடத்தில் இது ஈமான் பறிக்கப்பட்டு விடும். எனவே உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தீனின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த ஈமான் ஒருவருடைய ஆடை தரிப்பதை போன்று இந்த ஈமான் பலசாகிவிடும், தரித்துவிடும். எனவே இந்த ஈமானை நீங்கள் புதுசாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நின்று ஒரு துவாவை செய்து ஹதீப் முஹம்மது சலீம் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விடைபெற்று சென்றார். அடுத்ததாக இன்றைய தினத்திலே மிக முக்கியமாக நாங்கள் 3 தலைப்புகளை கொண்டதாக இந்த ஹுத்பாவை பார்த்தோம். ஆரம்ப ஹுத்பாவில் ஹதீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய சிரிப்பு இருக்க வேண்டும், எப்படி எங்களுடைய அழுகை இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். அந்த படிப்பினைகள் எடுத்து நாங்கள் நடக்க வேண்டும். 2வது ஹுத்பாவிலே நாங்கள் மற்றவர்களை குழப்பக்கூடாது, குடும்பங்களை பிரிக்கக்கூடாது, மாறாக ஒற்றுமையை நாங்கள் உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும், பிரிந்து வாழக்கூடியவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 3வது ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை சொன்னார்கள். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை விட்டு நாங்கள் நீங்கி பரிசுத்தமான முஃமின்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சி தயாரிப்பா சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹமது அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து துஆவும் செய்தவனாக இன்னும் ஒரு மனாபில் உஸ்தான் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.